Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஹேண்டில்னா என்ன, அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்போம். இந்த ஒரு வீடியோல நம்ம மேஜரா பார்க்கக்கூடியது நம்மளுடைய சேனலுக்கு நம்ம வந்து ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட் பண்ணிக்கலாம். சோ அதற்கான ஆப்ஷன் வந்து இப்போ வந்துருச்சு. சோ ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் மெயிலையும் சரி, அதே சமயம் யூடியூப் ஸ்டுடியோலயும் சரி நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து எல்லாருக்குமே மெயிலையும் சரி அண்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும் அண்ட் வந்து YT ஸ்டுடியோ ஆப்லயும் மேல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் ஷோ பண்ணிச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து ஹேண்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அது மூலியமா போக முடியல அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் youtube.com/handle அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஸ் சேர்க்காம ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் மூலியமா போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணும். அதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் சேஞ்ச் கொடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பர்சனலைஸ்டு URL நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க இல்லையா, அதாவது கஸ்டம் URL அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கஸ்டம் URL மாதிரியே ஹேண்டில் கொடுக்கிறது பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாது. ஆல்ரெடி அதையும் யூனிக்கா தான் கொடுத்திருப்பீங்க. ஸோ பெருசா மாறுதல் வந்து பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்க பண்ணலாம். கொஞ்சம் யூனிக்கா முன்ன நம்ம கஸ்டம் URL தேடும் போது கிடைக்காததெல்லாம் இதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கஸ்டம் URL வச்சிருக்கிறவங்களும் ஹேண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதையே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க உங்களுக்கான அந்த பர்சனலைஸ்டு URL, அதாவது கஸ்டம் URL இருக்குது இல்லையா, அதுல இருக்கக்கூடியது அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில்ல செட் ஆயிருக்கும் போது நீங்க பெருசா வந்து அதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ஜஸ்ட் விட்டுறலாம் அப்படிங்கறதா என்னுடைய ஒப்பீனியன். பட் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்த ப்ரொசீஜர்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் ஹேண்டில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது லிங்க்ஸாவும் ப்ரொவைட் பண்ணலாம். லைக் உங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும், இல்லைன்னா அனதர் சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், எந்த பிளேஸ்லனாலும் ரொம்ப குயிக்கா வந்து நீங்க லிங்கா ஷேர் பண்ணிக்கலாம். அதே சமயம் இது பல விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்க்ளூடிங் கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கமெண்ட் வந்து பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து ஒருத்தங்களை டேக் பண்றதுக்கு இந்த மென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்ல வந்து. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு ஃபீச்சரையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் மேக் பண்ணேன். பர்டிகுலரா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, ஷார்ட்டா தான் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒருவேளை அதுல இருந்து போக தெரியலனாலும் நீங்க youtube.com/handle போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஹேண்டில் இருக்கு, ஆல்ரெடி கஸ்டம் URL இருக்கக்கூடியதா இருக்கும். அதை ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணியும் வேற சேனலுக்கு பார்க்கணும்னாலும் பார்த்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணாலும் உங்க விருப்பப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு அபவுட் செக்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது கஸ்டம் URL கொடுத்துருக்குது இல்லையா, அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா டெக் தமிழ் அப்படிங்கிற அந்த ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம். பெருசா சேஞ்ச் பண்ணல. ராஜா டெக் அப்படிங்கிறது இருக்குதான்னு பார்த்தேன். கண்டிப்பா அது இருக்காது அப்படின்னு தெரியும். அது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் சூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கஸ்டம் URL வந்து ராஜா டெக் தமிழ் அப்படின்னு இருக்கிறதால அது மாதிரியே இதுலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அப்படியே விட்டுருந்தேன். அது இல்லவும் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வேற வேலை கொண்டு போகுது. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ராஜா டெக் தமிழ்ங்கிறது பெர்ஃபெக்டா இருக்குது. ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். உங்களோட விருப்பப்படி நீங்க வந்து ஹேண்டில் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இதனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் URL-க்கான 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு ஃபியூச்சர் வந்ததன் மூலியமா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியாஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த யூசர் நேமுக்கு வந்து கிரைட்டேரியாலாம் வைக்க மாட்டாங்க. யூடியூப்ல கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சேனல் அப்படின்னு வரும்போது. பட் இப்போ அந்த 100 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் எதுவுமே இல்லாமலும் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் கைஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் தெரியலன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனல்ல சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அதுலயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.